ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ்வலாக வெடிக்கவே வெடிக்காது சார். ஃப்ரிட்ஜ் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாம் மட்டும்தான் வெடிக்குமே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மின்கசிவு ஏற்பட்டுருக்கும். அந்த மின்கசிவு மூலிமா தான் ஸ்பார்க் வந்து வெடிக்குமே தவிர மற்றபடி ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதில் எரிபொருள்ன்றது 80 கிராம் கேஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மின்கசிவுனால என்ன ஆகும், இந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிட்ஜோட சைடில் இன்சுலேஷன் சைக்ளோபென்ஜன் சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் போடுவாங்க. அது வந்து சீக்கிரமாக டக்குன்னு எளிதில் வந்து தீப்பற்றக்கூடிய ஒரு மெட்டீரியல். அதுதான் தீ பிடிக்கும். எதனால் தீ பிடிக்கும், இந்த மெயின்டைன் இல்லாதனால தான், எலக்ட்ரிக்கலாக தான் தீ பிடிக்குமே. அதுதான் நடந்திருக்குமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் மெடிசன்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருந்தீங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ் வந்து ஒரு வேலிடிட்டி இருக்குது சார். இத்தனை டேட்டுக்கு இது வைக்கலாமா வைக்கக்கூடாதான்றது அதை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணி மெடிசன்ஸை வைக்கணும். அதே போல் அந்த டெம்பரேச்சர் இருக்குது, இது வந்து இந்த டெம்பரேச்சர் தான் வைக்கணும் வைக்கக்கூடாது, அதையும் கொஞ்சம் ஓரளவு மேக்ஸிமம் செக் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஒரு சில மெடிசன்ஸ்லேயே வந்து ஆசிடு அந்த மாதிரி ரசாயன பொருளாக இருக்கும். அதை நம்ம கேட்டு வைக்கிறது தப்பு இல்லை. மற்றபடி ஃப்ரிட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கிறது வாய்ப்பு இல்லை. மின் கசிவுனால தான் 100% நடக்கும், வேறு ஒன்றும் வாய்ப்பு இல்லை சார். ஓகேங்களா. ஃப்ரிட்ஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பீரியாடிக்கல் செக்அப் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு வாட்டி டெக்னீஷியனை கூப்பிட்டு, சார் நம்ம எங்கள் ஃப்ரிட்ஜில் அந்த கூலிங் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்லாம் கரெக்டாக இருக்கா, ஒயரிங் கரெக்டாக இருக்கா, இந்த ஃப்ரிட்ஜுக்கும் இந்த செவருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும், அது ஒரு 1.5 feet கேப் இருக்கும், இது கரெக்டாக இருக்கா, அதை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணிக்கிங்க. சின்ன குழந்தைங்க வந்து ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் போக விடாமல் பார்த்து, அங்கே தான் உங்களுக்கு மெயின் கார்டு ஒயர் போகும், எலக்ட்ரிக்கல் ஷார்ட் ஒயர், சர்க்யூட் ஒயர்லாம் போகும், கேஸ் பிஞ்சிங்லாம் அங்கே தான் நடக்கும். அந்த இடத்துல பசங்க தெரியாமல் கை வச்சாங்கன்னா ஷாக் வரதுக்கு வாய்ப்பு நமக்கே வரும். அதை மட்டும் நீங்கள் பராமரிச்சிக்கிங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் அதிகமாக கட்டிச்சுன்னா உடனே டெக்னீஷியனை கூப்பிட்டு அதை காட்டுங்க. ஐஸ் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சோ கரண்டி வச்சோ குத்தாதீங்க. கேஸ் வெளியே வந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு டேஞ்சரை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சேஃப்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர்.